உங்களுக்குலாம் ஒரு மேட்ரு தெரியுமா? ஹைப்ரிட் ஏடிஎம் சொல்லிட்டு புது ஏடிஎம் வரப்போதான். அது என்னடா ஹைப்ரிட் ஏடிஎம் அப்படின்னு தோணும். ஏடிஎம்னா என்ன? ஏடிஎம்னா நம்ம என்னெல்லாமோ நினச்சிட்டு இருக்கோம் அதோட மீனிங். ஆனால் ஏடிஎம்மோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின். இதை வந்து ஃபஸ்ட்டு எதுக்காக கண்டுபிடிச்சாங்கன்னா பேங்க்லேருந்து பணம் எடுக்கிறதுக்காக கண்டுபிடிச்சாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுமே வந்து ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணி ஒன்லி ஏடிஎம் மிஷினில் காசு பணம் மட்டும்தான் எடுத்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் டெக்னாலஜி வந்ததுக்கப்புறம் பணம் போடுறதும் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் கார்டு இல்லாமே வந்துட்டு கார்டுலெஸ் டெபாசிட் காசு எடுக்கிறது போடுறது அந்த மாதிரி கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போது மொபைல் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப அட்வான்டேஜாக வந்ததுக்கப்புறம் யூபிஐ பேமெண்ட்டு, ஜிபே, ஃபோன்பே எல்லாம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு கியூஆர் கோடை வச்சு நம்ம பணம் வந்து எடுக்கிற மாதிரிலாம் கொண்டு வந்திருக்காங்க. இப்போது அதோட அட்வான்ஸ் லெவலாக வந்துட்டு ஹைப்ரிட் ஏடிஎம் அப்படின்ட்டு கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஏடிஎம்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம நார்மல் ஏடிஎம்ல வந்துட்டு 100, 500, 200 ஸோ இந்த மாதிரி நோட்டு மட்டும் தான் எடுக்க முடியும் இல்லையா? ஆனால் இந்த ஏடிஎம்ல 10 ரூபாய், 20 ரூபா, 50 ரூபா சில்லறையாக நம்ம எடுத்துக்கலாம். அதுக்காக தான் இந்த ஏடிஎம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இனிமேல் நம்ம எங்கேயும் போயிட்டு சில்லறை இல்லைன்னு சொல்லிட்டு அலைய வேண்டாம். எதுவும் திங்ஸ் வாங்கிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை மட்டும் கொடுங்கன்னு சொல்லிட்டு சில்லறை கேட்க வேண்டாம். நம்ம இந்த ஏடிஎம்லேயே போயிட்டு சில்லறை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட்டில் இருக்கிற அமௌண்ட் மட்டும் இல்லை, நம்ம கையில் ஒரு 500 ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா அந்த 500 ரூபாய் இன்செர்ட் பண்ணிவிட்டு உள்ளே அந்த மிஷினில் கொடுத்துட்டு அதுக்கு நம்ம சில்லறையாகவும் வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த மிஷின் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த மிஷினோட ப்ரோட்டோடைப் டெஸ்டிங் வந்து மும்பையில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா நாடு மொத்தமும் வந்துட்டு இந்த ஏடிஎம் வந்துட்டு அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுவாங்க. இந்த ஏடிஎம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா?